வணக்கம் மக்கள்ஸ், யூ மஸ்ட் நோ சம்திங் அபவுட் எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாய்வானை பற்றி. தாய்வான் சைனா பக்கத்தில் உள்ள ஒரு குட்டி தீவு. எவ்வளோ குட்டினா தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது தாய்வான் 3/1 தான். தாய்வானோட பாப்புலேஷன் 2.38 கோடி. தாய்வான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்காங்க. தாய்வான் சவுத் சைனா சீல லொக்கேட் ஆகிருக்கு. அந்த காலத்தில் போர்ச்சுகீஸ் மக்கள் சவுத் சைனா சீயை கிராஸ் பண்ணும்போது தாய்வானை பார்த்துருக்காங்க. அவங்க தாய்வானுக்கு இல்ஹானா ஃபார்மோசா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பியூட்டிஃபுல் ஐலாண்ட்னு அர்த்தம். தாய்வான் ஒரு செக்குலர் கண்ட்ரி. அப்படின்னா தாய்வானில் உள்ள மக்கள் எந்த மதத்தை வேணுமோ ஃபாலோ பண்ணலாம். தாய்வான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியா மாதிரி தாய்வான்லேயும் டெமோக்ராட்டிக் தான். தாய்வானுக்கும் சைனாவுக்கும் 200 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். தாய்வானில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் போகிறதுக்கு 1 hour 45 minutes தான் ஆகும். ஏன்னா தாய்வான் உள்ள ட்ரெயின்னா 350 km/h ட்ராவல் ஆகும். வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட்டை தாய்வான் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் 85.02 Mbps இருக்கும். அதாவது 5 GB உள்ள ஒரு மூவியை டவுன்லோட் பண்ண வெறும் 8 நிமிஷம் 2 செகண்ட் தான் ஆகும். தாய்வானில் மெயினாக 2 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஒன்று சைனீஸ், இன்னொன்று தாய்வானீஸ். தாய்வானோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைனா பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 1911 சைனா ரிப்பப்ளிக் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி சைனாவில் குயிங் டைனாசிட்டி இருக்குது. 1911 சைனாவில் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி டெவலப் ஆகுறாங்க. ஒரு பார்ட்டி நேஷனலிஸ்ட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னொரு பார்ட்டி கம்யூனிஸ்ட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாங்க. நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட பேர் கியாமிங்டோ பார்ட்டி. அந்த பார்ட்டியோட லீடர் சன் யாட் சன். அவருக்கப்புறமா அந்த பார்ட்டியை லீட் பண்ணுறது சியாங் காய் ஷேக். இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லீடர் மாவோ ஜெடாங். அந்த பார்ட்டிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. இந்த 2 பார்ட்டியும் சைனாக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அதான் சிவில் வார் வருது. சிவில் வார்னா 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரே நாட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது தான் சிவில் வார். சிவில் வார் 1927 1949 வரை நடக்குது. அந்த டயத்துலலாம் தாய்வானை எப்போல்லாம் ஜப்பான் அட்டாக் பண்ண வராங்களோ அப்போல்லாம் இந்த 2 பார்ட்டியும் சேர்ந்து சண்டை போட்டு ஜப்பான் கிட்டேருந்து தாய்வானை காப்பாற்றி வச்சுப்பாங்க. அட் த சேம் டைம் ஜப்பான் போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. 1949 சைனாவில் சிவில் வார் எண்டுக்கு வருது. அப்போ யார் வின் பண்ணுறான்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா தான். அதாவது மாவோ ஜெடாங் தான் வின் பண்ணுறாரு. அவர் இப்போ உள்ள மெயின்லேண்ட் சைனாவை ஆக்குபை பண்ணிட்டு அதுக்கு பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. கியாமிங்டோ பார்ட்டி தோத்துடுறாங்க. அதனால் கியாமிங்டோ பார்ட்டியும் அவங்க ஃபாலோவரும் தாய்வான் ஐலாண்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ROCன்னு பேர் வைக்கிறாங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் UNSCயில் சைனா அப்படின்னா தாய்வானாக சொல்லிட்டு இருந்தாங்க. தாய்வான் UNSCயில் ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக இருந்தாங்க. 1971 வரையும் தாய்வான் தான் சைனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 1971 USA ஹெல்ப்போட இப்போ உள்ள PRC மெயின்லேண்ட் சைனா அவங்க தான் மெயின் சைனா, தாய்வான் அவங்களோட இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சைனா ஒன் சைனா பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தாய்வான் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. தாய்வான் அவங்க செப்பரேட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாய்வான் சைனாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டெவலப்டு கண்ட்ரியாக இருக்காங்க. கரண்ட்டாக தாய்வான் செப்பரேட் கண்ட்ரி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் சைனா தாய்வான் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சைனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தாய்வான் பற்றி ரொம்பவே ப்ரீஃபாக தான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் யூ நீட் எலாபரேட் வீடியோ ஆன் ஸ்பெசிஃபிக் இஷ்யூ அபவுட் தாய்வான், leave it in the comment section. If you like this, subscribe my channel and hit the bell icon. And finally, thanks for watching.